السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. وقال الله تعالى أيضا: وما أنا بظلام للعبيد. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: القضاة ثلاثة: واحد في الجنة واثنان في النار، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சமூகம் அழகான முறையில் கட்டமைக்கப்படுவதற்கும் ஒரு சமூகத்தினுடைய ஒழுங்கும் அமைதியும் பாதுகாக்கப்படுவதற்கும் அடிப்படையானது சட்டம் மற்றும் நீதி. ஒரு சமூகத்தில் சட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும், மக்களுக்கானதாக இருக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், அது முறைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும், நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும். சட்டமும் நீதியும் சரியான முறையில் ஒரு சமூகத்தில் பாதுகாக்கப்பட்டால், நிலைநிறுத்தப்பட்டால், அந்த சமூகத்தின் கட்டமைப்பு சரியாக இருக்கும். இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களில் பாரபட்சம் காட்டப்பட்டால், மக்கள் அதில் சமமாக நடத்தப்படவில்லை என்றால், நீதி நிலைநாட்டப்படவில்லை என்றால், அந்த சமூகத்தின் கட்டமைப்பு நிலைகுலைந்து போய்விடும். அந்த சமூகத்தினுடைய அமைதியும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டுவிடும். எதுவரை இந்த நாட்டில் அல்லது இந்த உலகத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டதோ, மக்கள் நீதமாக நடத்தப்பட்டார்களோ, அதுவரை இந்த உலகத்தில் அமைதி நிலவி கொண்டிருந்தது. சமூகத்தினுடைய கட்டமைப்பு உடையாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்தது. மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்றைக்கு அநீதம் இழைக்கப்பட ஆரம்பித்ததோ, நீதி உடைக்கப்பட்டதோ, நீதி அளிக்கப்பட்டதோ, அன்றிலிருந்து தான் இந்த சமூகத்திற்கு வீடை ஏற்பட்டது. சமூகத்தினுடைய அமைதி சீர்குலைந்து போனது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நேரம் இருந்தது, நீதியாளர்கள் இந்த சமூகத்தில் இருந்தார்கள், நேர்மையாளர்கள் இருந்தார்கள், இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் ஆட்சி செய்தார்கள், இறைவனுக்கு பயந்து சட்டம் சொன்னார்கள், பேணுதலோடு தீர்ப்பையும் வழங்கினார்கள். அதனால் மக்கள் அமைதியாக இருந்தாங்க. நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். நாட்டை ஆண்ட முகலாய மன்னர்களில் 4வது மன்னராக வந்தவர் ஜஹாங்கீர். அவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில்
அவருடைய அரண்மனைக்கு முன்னால் ஒரு பெல் ஒன்று கட்டப்பட்டு இருக்கும், மணி. அந்த மணி எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஊர்ல யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, அநீதம் இழைக்கப்பட்டிருந்தா, உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தா அவர்கள் அந்த பெல் அடிப்பாங்க, அந்த மணியை அடித்துக் கொள்வார்கள். யாராவது பெல் அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம், அவர் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறார் என்று பொருள், அவருக்கு நீதி தேவைப்படுகிறது என்று மன்னர் விளங்கிக் கொள்வார். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக மன்னரை சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடலாம். பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக மன்னரை வந்து சந்திச்சு தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னாதானே அவருக்கு சரியான நீதி கிடைக்கும். மன்னரை சந்திக்க முடியாம கூட போயிடலாம், இவருக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை மன்னருடைய காதுக்கு வராம கூட போயிடலாம். அப்படியெல்லாம் ஆயிடக்கூடாது என்பதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜஹாங்கீர் செய்த ஒரு ஏற்பாடு தான் தன்னுடைய அரண்மனைக்கு முன்னால ஒரு பெல் ஒன்றை கட்டி வைத்திருந்தார். சத்தம் கேட்டுச்சுன்னா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரியான முறையில் அனைவருக்கும் நீதமான முறையில் ஆட்சி செய்தார். பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அரணாக அவருடைய ஆட்சி அமைந்திருந்தது. அவங்களுடைய மனைவி நூர்ஜஹான் ஒரு நாள் வேட்டையாடிட்டு இருக்கும் பொழுது குறி தப்பி துணி துவைக்கக்கூடிய ஒரு வண்ணானின் மீது பட்டு அவர் இறந்து போயிட்டார். அன்னைக்கெல்லாம் வேட்டையாடுறது சாதாரணமாக இருந்த ஒரு நிகழ்வு தானே, ஒரு செயல் தானே. வேட்டையாடிட்டு இருக்கும் பொழுது குறி தப்பிருச்சு. சலவை தொழில் செய்து கொண்டு இருந்த ஒருத்தன் மேல பட்டு அவர் மூத்தாயிட்டார். இந்த செய்தி ஜஹாங்கீர் அவருடைய காதுக்கு வருது. மனைவி அநியாயமாக ஒரு சலவை தொழிலாளியை கொன்று விட்டாள் அப்படிங்கிற செய்தி வருது. உடனே ஜஹாங்கீர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னாரு, இஸ்லாமிய சட்டம் என்னவென்றால் ஒரு முஸ்லீம் இன்னொருத்தனை கொலை பண்ணா திருப்பி அவர் கொல்லப்பட வேண்டும், அதுதான் அவருக்கான தீர்ப்பு. நீ கொலையாளியாக இருக்கிறாய், நீ ஒருவனை கொண்டு இருக்கிறாய், நீ திருப்பி கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கான தீர்ப்பு. அதனால உன்னை கொல்லப்பட போகிற, நீ வந்து கொல்லப்படுவதற்கு தகுதியானவளாக ஆகிவிட்டாய், நீ தயாராக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னை பழி வாங்கப்படும், அதற்கு நீ தயாராகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க தன்னுடைய மனைவிட்ட. அரசபையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அமைச்சரெல்லாம் வந்து சொன்னாங்க, அவங்க ஒன்றும் வேணுக்குன்னே செய்யலையே, வேணுக்குன்னு வந்து சலவை தொழிலாளியை கொல்லணும்னு சொல்லி அம்பு எறிஞ்சாங்க. ஏதோ ஒரு பிராணியை வேட்டையாடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த அம்பு குறி தவறி ஒருத்தர் மேல பட்டுடுச்சு, தெரியாம நடந்த ஒரு நிகழ்வு. அதனால சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்களுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு கொடுத்து அதை சரி செஞ்சிடலாமே, உங்க மனைவி திருப்பி கொல்லணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஜஹாங்கீர் சொன்னார், இல்லை இல்லை, என் மனைவி செய்தது பெரிய தவறு, அதற்கு அவள் திருப்பி கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டம், அதனால் அதை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உறுதியாக நின்றார். கடைசியில் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தார்கள் வந்து நாங்கள் மன்னிச்சிட்டோம், அவங்க தெரியாம தான் செஞ்சாங்க, வேணுக்குன்னே செய்யலை என்று தன்னுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார்கள், நாங்கள் மன்னிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஜஹாங்கீர் அதற்கான நஷ்ட ஈடை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. தவறு செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும், தனக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் நீதியாக நிலைநாட்டப்பட வேண்டும். சட்டம் எல்லோருக்கும் சமம், யாருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது, அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த நாட்டை ஆண்ட மன்னர்களில் ஒருவராக இருந்த ஜஹாங்கீர் மிகச்சிறந்த ஒரு ஆட்சி, நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு ஆட்சி.
நீதியாளர்கள், நேர்மையாளர்களை நிறைய பேரை வரலாறு தனக்குள் வைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழர்களில் ஒரு அற்புதமான ஒரு தோழர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு மிஸ்ர் தேசத்தை இவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், ஆளுநராக இருந்தாங்க. எகிப்தில் இவர்கள் ஆளுநர். அப்போ ஒரு நாள் அங்கு இருந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இவங்க வீட்டுக்கு முன்னால் ஒன்று கூடிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து நின்றுட்டாங்க கிறிஸ்துவர்கள் அனைவரும். என்னன்னு வந்து கேட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஊர் மத்தியில் ஒரு சிலை ஒன்றை நாங்கள் வைத்திருந்தோம், இயேசுனுடைய சிலை. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலை வைக்கப்பட்டிருந்தது. காலையில் எஞ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிலையினுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. மூக்கை யாரோ உடைச்சிருக்கிறாங்க அந்த சிலையில். கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியர் தான் செய்திருக்க வேண்டும். கிறிஸ்துவன் யாரும் செய்ய மாட்டான். ஒரு இயேசுவினுடைய அந்த சிலையை உடைக்கிறதா இருந்தால் ஒரு இஸ்லாமியன் தான் செஞ்சுருக்கணும். அதனால் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம், நீங்கள் சரியான தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்னாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், சிலை உடைக்கப்பட்டிருக்குதுன்னு தான் வந்து சொல்கிறீங்க, அந்த சிலையை சரி செஞ்சு கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்கிறேன். அந்த மூக்கை சரி செய்து அந்த சிலையை ஒழுங்குபடுத்துவதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கான மொத்த செலவையும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க ஏற்க மறுத்தாங்க. மூக்கை சரி செய்யறது இல்லை, நீங்கள் அந்த சிலைக்கு பதிலாக இன்னொரு புதிய சிலையை கொண்டு வந்து அந்த இடத்தில் நீங்கள் நிறுத்தினாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன செய்யணும்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட பொழுது அவர்கள் வித்தியாசமான ஆபத்தான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நாங்கள் கடவுளாக மதிக்கக்கூடிய ஒருவருடைய சிலையில் ஒரு பாகம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிராயச்சித்தமாக, இதற்கு பகரமாக நீங்கள் ரசூலாக மதிக்கக்கூடிய முஹம்மதினுடைய சிலையை இங்கு நீங்கள் நிறுவ வேண்டும். மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி நாங்கள் அந்த சிலையினுடைய மூக்கை உடைக்கணும். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயத்தை சொன்னாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடும் கோபம், இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. உலகம் உள்ளவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவம் ஏற்படுத்தாத வகையில் அல்லாஹ் பாதுகாப்பை ஏற்படுத்திட்டான். கியாமத் வரைக்கும் யாரும் பெருமானாருக்கு உருவம் கற்பிக்கவே முடியாது. அல்லாஹ் தன்னையும் பாதுகாத்து கொண்டான், தன்னுடைய தூதரையும் பாதுகாத்து கொண்டான். உலகம் தோன்றிய காலம் முதல் கொண்டு யாரெல்லாம் மதிக்கப்பட்டார்களோ, உயர்வானவர்களாக பார்க்கப்பட்டார்களோ, சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டார்களோ, அத்தனை பேருக்கும் உருவப்படம் இருக்குது. அத்தனை பேருக்கும் அவங்களுடைய முகம் என்னன்னு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் அல்லாஹ் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. ரசூலுடைய முகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஒருவேளை கனவில் பார்த்தால் அது சாத்தியம். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானாக. என்னை யார் கனவில் பார்க்கிறாரோ அவர் என்னைத்தான் பார்க்கிறார். ஷைத்தான் என் உருவத்தில் வர முடியாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனவில் பார்த்தால் பார்த்து கொள்ளலாம், அல்லது கபரில் பெருமானாருடைய முகம் காட்டப்படும். அதை தாண்டி மறுமையில் பார்க்க முடியும். அல்லாஹ் எல்லா நசீபையும் நமக்கு வழங்குவானாக. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பெருமானாருடைய முகம் நேரடியாக தெரியாது. அல்லாஹ் மறைச்சிட்டான், அல்லாஹ் பாதுகாத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அவயங்கள் ஒவ்வொன்றாக ஹதீஸ்களில் விவரிக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், காதுகள் எப்படி இருக்கும், முடி எப்படி இருக்கும், அந்த முடி எப்படி சீவிருப்பாங்க, தாடி எப்படி இருக்கும், மார்பு எப்படி இருக்கும், முதுகு எப்படி இருக்கும், வயிறு எப்படி இருக்கும், அனைத்தும் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது ஹதீஸ் ஷரீஃபில். எல்லாம் சொல்லப்பட்டும் கூட பெருமானாருக்கு உருவம் கிடையாது. அல்லாஹ் அங்கேதான் பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்தை நீங்க ஏற்படுத்தி ஒரு சிலையாக வடிச்சு அதை ஊருடைய முற்சந்தியில நிறுத்தி நாங்க அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மூக்கை உடைப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபம் கொப்பளிக்க சொன்னார்கள், என்னுடைய உயிரே போனாலும் அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வேணா நாளை காலை வரைக்கும் டைம் கொடுங்க, அந்த சிலையினுடைய மூக்கை யார் உடைச்சா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு அந்த சம்பந்தப்பட்டவரை உங்க முன்னால் வந்து நிறுத்துறேன். அப்படி ஒருவேளை நான் செய்யலன்னா ஏன் மூக்கை நீங்க அறுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க போயிட்டாங்க. காலை விடுகிறது, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள், கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்று கூடி நிற்கிறாங்க, பாதிரிமார்கள்லாம் நிற்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையில் கத்தியோடு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அந்த சிலையை உடைச்சவனை காலையிலக்குள்ள யாருன்னு நான் அடையாளப்படுத்துறேன்னு சொல்லியிருந்தேன், என்னால் அடையாளப்படுத்த முடியல, இந்தாங்க கத்தி, என் மூக்கு அறுத்துக்குங்க என்று சொன்னார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆளுநர், மக்களுடைய தலைவர், எந்த அளவிற்கு இறங்கி வர்றாங்க பாருங்க. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அந்த சிலை வழிபாட்டில் தனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அது அவர்களுடைய நம்பிக்கை, அது அவர்களுடைய உணர்வு சார்ந்த விஷயங்கள். அவர் பாதிக்கப்பட்டவராக இருந்தால், அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதற்கு தான் பொறுப்பு என்ற ஒரு அந்த சிந்தனையில் தான், அந்த உணர்வு மேலீட்டினால் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தியை கொடுத்து என் மூக்கு அறுத்துக்கங்க நாங்க. பாதிரியார் கையில கத்தியை வச்சு ரெடியா நிற்கிறார். அறுக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் வந்தார், ஒரு முஸ்லீம், நான் தான் அந்த மூக்கை உடைச்சேன் அப்படின்ட்டு தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டார். இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பாதிரியார், சுற்றி இருந்த கிறிஸ்தவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். கத்தியை கீழே போட்டுட்டு எவ்வளவு அற்புதமான மக்களாக நீங்க இருக்கிறீங்க, பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், உங்களுடைய சித்தாந்தத்திற்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கும் எதிரானவர்கள், எங்களுடைய கொள்கை வேறு, உங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கடவுள் நம்பிக்கை வேறு, உங்களுடைய கடவுள் நம்பிக்கை வேறு. அப்படி இருக்கிற பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் நாங்களாக இருந்தாலும் நீங்கள் சரியான ஒரு முறையில் நீதி வழங்க வேண்டும் என்று நீங்கள் அதற்காக செய்த அந்த முயற்சிகளை பார்க்கிற பொழுது நாங்கள் ஆச்சரியப்பட்டு விட்டோம். உங்களை எந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படிப்பட்ட மக்களை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் என்று சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கட்டி ஆற தழுவினார்கள் என்று பார்க்கிறோம், வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் நீதியாளர்களாக இருந்தார்கள், நேர்மையாளர்களாக இருந்தார்கள். யாரும் தன் சமூகத்தில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, பாதிக்கப்பட்டால் அது பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி சரியான முறையில் போய் சேர வேண்டும் என்பதில் உறுதியாக நின்றாங்க. ஏன் சில காலங்களுக்கு முன்னால் வரைக்கும் கூட இந்த மண்ணில் நீதம் இருந்தது, நீதமான தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகள் இருந்தார்கள். நியூயார்க் நகரத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு நீதிபதி ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். மக்களெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து அப்படியே புருவத்தை உயர்த்தி பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அவருடைய நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சு. இவர் எப்போ வாழ்ந்தவர் அப்படின்னு சொன்னால் 1940 நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் வாழ்ந்தவர். நியூயார்க் நகரத்தில் அங்கே ஒரு தீர்ப்பு வருது, ஒரு வழக்கு வருது. ஒரு வயதான ஒரு மனிதர், அவரை குறித்து ஒரு வழக்கு. அவர் ஒரு கடையில் ரொட்டியை திருடி சாப்பிட்டார். இதுதான் வழக்கு, ரொட்டியை திருடி சாப்பிட்டார். அந்த வழக்கு கொண்டு வரப்படுது. அந்த வயசான கிழவர் நிறுத்தப்படுகிறார். அந்த நீதிபதி கேட்டார், ஏன் அப்படி செஞ்சே அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், கடும் பசி, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை, அதனால் பசி தாங்க முடியாமல் இந்த மாதிரி ரொட்டி எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது
அந்த நீதிபதி சொன்னார், உனக்கு பசியா இருந்தாலும் கையில காசு இல்லாட்டையும் திருட்டு தான், செஞ்சது தப்பு தான், அதனால அதுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி $10 உனக்கு நான் அபராதம் விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அந்த நீதிபதியே சொன்னார், $10 உனக்கு நான் அபராதம் விதிச்சிருக்கிறேன், உன்னால கொடுக்க முடியாது, ஒரு ரொட்டி கூட வாங்க முடியாம தான் திருடி இருக்கிற, $10 நீ எப்படி கொடுப்ப அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாக்கெட்ல இருந்து $10 எடுத்து கொடுத்து இதையே நீ அபராதமா கொடு அப்படின்னு கொடுத்தார் சொன்னார். இது ஆச்சரியம் இல்லை. அதுக்கு பிறகு ஒரு செய்தியை சொன்னார். என்ன தெரியுமா? நாம் வாழக்கூடிய ஒரு பகுதியில் ஒருவர் பசியினால் கையில காசு இல்லாம திருடக்கூடிய நிலைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதற்கு சம்பந்தம் இருக்கிறது, அத்தனை பேரும் அதற்கு பொறுப்புதாரிகள். ஒரு ஏழை இருக்கிறான், பசித்தவன் இருக்கிறான், உணவு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதற்கு பொறுப்பு யாரு? எல்லாரும் தான் பொறுப்பு. அதனால இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் $1/2 நீங்கள் அவருக்கு வழங்க வேண்டும், இது உங்களுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தொப்பியை கையில கொடுத்து அங்க நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த அத்தனை பேர்கிட்டையும் $1/2 அவர் பனிஷ்மெண்டாக வாங்கிக்கிட்டாரு. கடைசியில தண்டனை கிடைக்கும் சொல்லி பயந்துகிட்டு அந்த வயோதிகருக்கு $47 நீதிமன்றத்திலிருந்து வெளியே போனார் என்று வரலாறு பதிவு செய்து இருக்கிறது. இப்படியும் ஆச்சரியப்படத்தக்க ஜட்ஜ்மெண்டை கொடுத்த நீதிபதிகள் இருக்கத்தான் செய்தார்கள். நான் ஏன் இதை வரிசையாக கோடிட்டு காட்டிக்கொண்டே வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சட்டங்கள் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது, ஆனால் நீதி மட்டும் இல்லை. நீதி மட்டும் இல்லை. இந்த நாட்டினுடைய உயர்வுக்கும் விடுதலைக்கும் பாடுபட்ட தன்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் பொருளாதாரத்தாலும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதத்திற்கு எதிரான சரியான முறையில் தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக காலம் காலமாக வருடமாக இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய வாசலில் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையைத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் 4 விஷயங்கள் அடிப்படையானது, அவங்களுடைய உரிமை என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. சமநீதி, சம உரிமை, சகோதரத்துவம், சுதந்திரம், இந்த 4ம் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமை என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இந்த 4ம் கேள்விக்குறிதான். இஸ்லாமியர்கள் சுதந்திரமா நடமாட முடியல, சுதந்திரமா சாப்பிட முடியல. அசாமில் கறியை தடை செஞ்சுட்டான், கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அசாமில் ஒட்டுமொத்தமாக தடை செய்து விட்டார்கள். சுதந்திரமா சாப்பிட முடியல, சுதந்திரமா வெளியில நடமாட முடியல, சுதந்திரமா தொழ முடியல, தன்னுடைய உரிமைகளை கருத்துக்களை பேச முடியல, சுதந்திரம் இல்லை, ஃப்ரீடம் இல்லை. இஸ்லாமியர்கள் சகோதரத்துவ வாஞ்சையோடு நடத்தப்படுவதில்லை, சம நீதி வழங்கப்படுவதில்லை, சம உரிமைகள் அவர்களுக்கு தரப்படுவதில்லை. இதற்கெல்லாம் உதாரணம் தான் பாபர் மசூதியினுடைய தீர்ப்பு. 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது, கயவர்களால் இடித்து தரமட்டமாக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தை பாதுகாக்க வேண்டும், அதை மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய சமூகம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீதிமன்றங்களுடைய வாசலை ஏறி இறங்கி கொண்டே இருந்தது. ரோட்டில் போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் 28 வருடங்களுக்கு பிறகு பாபர் மசூதியினுடைய தீர்ப்பு எழுதப்படுகிறது என்ற ஒரு செய்தியை கேட்டுட்டு இஸ்லாமியர்களுடைய முகத்திலெல்லாம் மகிழ்ச்சி. 28 வருஷமா போராடி அந்த போராட்டத்திற்கும் கொடுத்த அந்த குரலுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு விடை கிடைக்க போகிறது என்ற மகிழ்ச்சியோடு காத்திருக்கிற பொழுதுதான் அந்த வந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. என்ன சொன்னாங்க? 2019 சர்ச்சைக்குரிய அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டிக்கொள்ள வேண்டும். அது கோயிலா பள்ளியா, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா அல்லது அவர்களுக்கு சொந்தமா என்பதுதான் அங்க பிரச்சனை. தீர்ப்பு வருது,
பிரச்சனைக்குரிய அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்ட வேண்டும். இஸ்லாமியர்கள் பள்ளி கட்டுவதற்காக 5 ஏக்கர் நிலத்தை நாங்கள் தனியாக ஒதுக்கி கொடுத்துட்டோம், அங்கே நீங்கள் பள்ளி கட்டிக்கலாம். 28 வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தீர்ப்பு, சரியான ஒரு தீர்ப்பை நீதிபதிகள் தருவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் அந்த தீர்ப்பு அமைந்திருந்தது. மற்ற இடங்களில் போய் பள்ளி கட்ட தெரியாதா இஸ்லாமியர்களுக்கு? பள்ளி கட்டுறது இடம் இல்லாமையே இருக்குது. அந்த இடம் பள்ளி அப்படிங்கிறது தானே பிரச்சனையே. அங்க கோயில் கட்டிக்கலாம், நீங்க நாங்க அதை விட பெரிய இடத்தை தரோம், நீங்க பள்ளியை கட்டிக்கங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அது பள்ளி கிடையாதுன்னு தானே அர்த்தம். மிகப்பெரிய ஏமாற்றம். நீதிமன்றங்கள் மீது இஸ்லாமியர்களுக்கு இருந்த நம்பிக்கை அவநம்பிக்கையாக போனது. சரி, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் 32 பேர் குற்றவாளிகள் என்று உலகமே சொல்லிக் கொண்டிருந்தது. அவர்கள் விஷயத்திலாவது நீதமான ஒரு தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்த்த இஸ்லாமியர்களுக்கு அந்த தீர்ப்பும் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். 2020 32 பேர் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் குற்றவாளிகள் அல்ல. அவர்கள் இடித்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர்கள் சதி திட்டத்தை தீட்டினார்கள் என்பதற்கு எந்த தடயமும் இல்லை. எனவே அவர்கள் நிரபராதிகள் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் அத்தனை பேருடைய நம்பிக்கையையும் பாழ்படுத்தியது நீதிமன்றம். தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான, இஸ்லாமியருடைய உணர்வை புண்படுத்துகின்ற தீர்ப்புகள் தான் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் வழங்கி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் நிலைப்பாடு இதுதான். சட்டப்படி யாருமே தீர்ப்பு வழங்குறதில்லை, மனசாட்சிப்படி யாரும் தீர்ப்பு வழங்குறதில்லை. யார் பக்கம் நீதி இருக்குது, யார் பக்கம் உரிமை இருக்கிறது என்பதை பார்த்து இன்றைக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள் இல்லாமல் போய்விட்டார்கள். பாபர் மசூதியில் சம்பந்தப்பட்ட அந்த நீதிபதிகள் ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். இந்த பிரச்சனையில எப்படி தீர்ப்பு வழங்குறதுன்னு எனக்கு தெரியல, மிகப்பெரிய சிக்கலா இருந்துச்சு. கடவுள்கிட்ட நான் கேட்டேன், பிரார்த்தனை செஞ்சேன், அவர் வழிகாட்டாரு, நான் இந்த தீர்ப்பு வழங்கினேன்னு சொல்றேன். இதுதான் ஒரு நீதிபதியினுடைய அழகா? நீதிபதி இப்படிதான் எல்லாருமே கொடுக்கலாமே. எனக்கு கடவுள் ஆசி வழங்கிட்டாரு, என் கடவுள் சொல்லிட்டாரு, நான் இப்படி தீர்ப்பு வழங்கினேன். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தீர்ப்பு வழங்க ஆரம்பிச்சிட்டா நாடு என்ன ஆகும்? இன்றைக்கு இப்படித்தான் இன்றைக்குள்ள நீதிமன்றங்கள் இருக்கிறது, நீதிபதிகள் இருக்கிறார்கள். நீதம் செத்து போய்விட்டது என்றுதான் இதுவெல்லாம் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொன்னார்கள், அல் குலாத்து சலாசா, நீதிபதிகள் 3 பேர்கள், 3 விதமான நீதிபதிகள் இருக்கிறாங்க. வாஹிதுன் ஃபில் ஜன்னா வ இஸ்னானி ஃபின்னார். ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவாரு, மீதி 2 பிரிவு நரகத்துக்கு தான் போகும்னாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒருத்தர் யாரு தெரியுமா? மன் அரஃபல் ஹக்க வ கலாபிஹி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சத்தியம் எது என்று தெரிந்து அதற்கு சாதகமாக யார் தீர்ப்பு வழங்கினாரோ எழுதினாரோ அவர்தான் சொர்க்கத்திற்குரியவர். மீதி 2 பேரும் நரகத்துக்கு போகக்கூடியவங்க. சத்தியம் எதுன்னு தெரிஞ்சு அநியாயமாக தீர்ப்பு வழங்கியவர், இன்னொன்று அறியாமையில் தீர்ப்பு வழங்கியவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளை போன்று அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த மாதிரியான பக்குவப்பட்ட அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய நீதிபதிகள் இன்னைக்கு இல்லாம போனதுனால இஸ்லாமிய சமூகம் தொடர்ந்து அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யாரும் மனசாட்சிப்படி தீர்ப்பு வழங்குறதில்லை. யாரோ அவர்களை புஷ் பண்றாங்க, யாரோ எழுதி கொடுக்கிற தீர்ப்பை தான் அவர்கள் நீதிமன்றங்களில் நீதிபதி என்ற போர்வையில் அமர்ந்து கொண்டு வாசித்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே இல்லை. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, எங்க இருந்தோ பேப்பர் வருது, அந்த பேப்பரை வாசிக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி நாம இன்னைக்கு நினைக்க வேண்டியதா இருக்குது. ஒன்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். இந்த 2ல ஏதோ ஒன்று நடக்குது. நல்லா பாதுகாக்க வேண்டும். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜட்ஜாக வரக்கூடியவருக்கு 2 நிபந்தனை கட்டாயம் சொன்னாங்க. 2 நிபந்தனை.
ஒன்று அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கணும், பணம் படைத்தவராக இருக்கணும். ஏழை ஜட்ஜாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு காசு பணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர் ஜட்ஜாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் காசை கொடுத்து ஏமாத்திடுவாங்க. நான் ஒரு வீடு வாங்கி தரேன், நிலம் வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், எனக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கு அப்படின்னு சொன்னால் அவர் காசுக்கு ஆசைப்பட்டு நமக்கும் ஒரு இடம் வேணுமே, நமக்கும் ஒரு வீடு வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன செஞ்சிருவாரு, அநீதிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிடுவார். அதனால நீதிபதி அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கணும், பணம் படைத்தவராக இருக்கணும். உமர் இப்னு கத்தாப் அவங்களுடைய சிந்தனை. ரெண்டாவது, அவர் குடும்ப பின்புலம் உள்ளவராக இருக்க வேண்டும். சாதாரண சாமானியராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும் அவருக்கு. அப்பதான் யாரும் மிரட்ட மாட்டாங்க, யாருக்கும் பயந்து அவர் தீர்ப்பு வழங்க மாட்டார். இந்த ரெண்டு அம்சங்கள் இருந்தால் மட்டுமே அவரிடத்தில் நீங்கள் தீர்ப்பு கேட்க வேண்டும், அவர்தான் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த ரெண்டும் இருக்கத்தான் செய்யுது. நீதிபதிகள் ஏழையாவா இருக்கிறாங்க, நீதிபதிகள் செல்வாக்கு மிக்கவங்களாக தான் இருக்கிறாங்க, நல்ல பின்புலம் இருக்கிறது, நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, இருந்தாலும் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள், நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இந்த நிலை மாறாத வரை இஸ்லாமியர்களுக்கு எதிரான இது போன்ற அநியாயமான தீர்ப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மாதிரியான சூழ்நிலைகள் விலக வேண்டும். நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எந்த உரிமைகளுக்காக போராடி கொண்டு இருக்கிறோமோ, எந்த உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று ரோட்டில் இறங்கி கத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த உரிமைகள் எல்லாம் திருப்பி கிடைக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்கள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய சிறந்த எதிர்காலத்தை இந்த நாட்டிற்கும் நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹூர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.